வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அகதி முகாமில் இருந்து இலங்கை வந்த முதியவர் கைது. ஜனாதிபதி தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்குரிய பாதீடு தொடர்பான கலந்துரையாடல். சிஐடியால் சுற்றி வளைக்கப்பட்ட பிள்ளையானின் அலுவலகம். அரசாங்கத்தின் தோல்வி உறுதி, ரணில் திட்டவட்டம். புதிய பயங்கரவாத தடை சட்டம். ரத்னபுரியில் கருகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலம். ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் கதறி அழுத பாலஸ்தீன தூதர். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இந்தியாவின் அகதி முகாமில் இருந்து இலங்கை வந்த முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து நேற்று பலாலியை வந்தடைந்த 75 வயதான முதியவர் ஒருவர் ஜூன் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த முதியவர் நேற்று கைது செய்யப்பட்டு இன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் நாடு திரும்புவதற்கு தேவையான சகல ஆவணங்களும் அவரிடம் இருந்துள்ளது. அதேவேளை சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யுத்த காலத்தில் உயிரை காத்துக் கொள்வதற்காக குறித்த முதியவர் தமிழகத்திற்கு தப்பி சென்ற நிலையில் சுமார் 37 ஆண்டுகள் கடந்து நாடு திரும்பிய போது சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் கீழ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சின்னையா ஸ்ரீலோகநாதன் என்னும் ஏழாலையை சேர்ந்த இவர் யாழ்ப்பாணம் விமான நிலையம் ஊடாக நேற்றைய தினம் நாடு திரும்பிய போதே விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1987ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் காரணமாக நாட்டை விட்டு தப்பி சென்ற லட்சக்கணக்கானோர் மத்தியில் இந்த முதியவரும் படகு மூலம் தமிழகத்திற்கு தப்பி சென்றுள்ளார். இவ்வாறு தப்பி சென்றவர் தமிழகத்தின் திருவண்ணாமலை பகுதியில் உள்ள முகாமில் தங்கி வாழ்ந்து தற்போது ஏழாலையில் வசிக்கும் தனது மகனுடன் முதுமை காலத்தில் வாழ்வதற்காக தீர்மானித்துள்ளார். இதற்கமைய ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான அமைப்பில் பதிவு செய்து தாயகம் திரும்பிய போதே நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறானதொரு நிலையில் இனிவரும் காலத்தில் தாயகம் திரும்பும் அகதிகள் கைது செய்யப்படுவார்களா என்ற அச்சம் பலர் மத்தியில் எழுந்துள்ளது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் எம்.ஏ. சுமந்திரனும் கேள்வி எழுப்பியுள்ளார். உரிய ஆவணங்கள் இருந்த போதிலும் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியதோடு நாடு திரும்புவதற்காக பதிவு செய்த 10,000 பேரை அரசாங்கம் பயமுறுத்த எடுக்கும் முயற்சியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கனடா முதலீட்டு வர்த்தக சம்மேளனத்தின் முதலீட்டாளர்களின் பங்கு பெற்றுதலுடன் வர்த்தக முதலீட்டு மாநாடு யாழ்ப்பாணம் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. கனடா முதலீட்டு வர்த்தக சம்மேளனத்தின் முதலீட்டாளர்களின் பங்கு பெற்றுதலுடன் வர்த்தக முதலீட்டு மாநாடு யாழ்ப்பாணம் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதன்போது வர்த்தக முதலீடுகளை அதிகரிப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கனடா வர்த்தக முதலீட்டாளர்கள் சம்மேளனத்தின் பல அதிகாரிகள், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், வடக்கு கிழக்கின் பல முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன் முக்கிய நோக்கம் வடக்கு கிழக்கின் முதலீட்டை அதிகரிப்பதாகும். ஜனாதிபதி தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்குரிய பாதீடு தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. 2026ஆம் ஆண்டிற்குரிய பாதீட்டுக்கான பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான பாதீட்டை தயாரிக்கும் போது மாவட்ட மட்டத்தில் மக்களின் அடிப்படை மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை இதன்போது ஜனாதிபதி வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் மாவட்ட அளவில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சிஐடியினரால் பிள்ளையானின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதியமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அலுவலகம் குற்றத்தடுப்பு, புலனாய்வு மற்றும் விசேட அதிரடி படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிள்ளையானின் குறித்த அலுவலகத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகள் இன்று காலை 7 மணி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் குறித்த இடத்திற்கு ஊடகவியலாளர்கள் எவரும் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. மேலும் இது தொடர்பான கருத்துக்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ விசேட அதிரடி படையினரோ இதுவரை வெளியிடவில்லை. அரசாங்கத்தின் தோல்வி உறுதியாகியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனுர அரசாங்கம் இதுவரை செய்த அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர்கள் பதவியேற்கும் நிகழ்வு கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 2.3 மில்லியன் வாக்குகளை இழந்தமை மூலம் அரசாங்கத்தின் தோல்வி உறுதியாகியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், பொதுவாக ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இதுபோன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் போது அதிகாரத்தில் இருக்கும் ஆளுங்கட்சி அதிக வாக்குகளை பெறும். ஆனால் இம்முறை வேறு ஏதோ நடந்துவிட்டது. இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் மீண்டும் ஒரு ஆணையை வழங்குமாறு கேட்டனர். அவர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட ஆணையை உறுதிப்படுத்துமாறு மக்களிடம் கேட்கப்பட்டது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்பட்ட 6.8 மில்லியன் வாக்குகளின் எண்ணிக்கை 4.5 மில்லியனாக குறைந்துள்ளது. சட்டத்தின் பிரகாரம் அனைத்து கள்வர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என அமைச்சர் சுனில் கந்துன்னித்தி உறுதியளித்துள்ளார். சட்ட திட்டங்களுக்குட்பட்ட வகையிலேயே கள்வர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது என அமைச்சர் சுனில் கந்துன்னித்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடக நேர்காணலில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது கள்வர்கள் பிடிப்பதில் தாமதம் என்று மக்களின் அதிருப்தியை தாம் ஏற்பதாகவும், சட்டத்தின் பிரகாரம் அனைத்து கள்வர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் அமைச்சர் கூற, அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியினர் பதவி பட்டங்களுக்காக அரசியல் செய்யும் நபர்கள் கிடையாது. எவரும் பதவிகளை கேட்டு பெறுவதில்லை. கட்சியால் பதவிகள் கையளிக்கப்படும். அந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படும். அதற்காக அர்ப்பணிப்புடன் தோழர்கள் செயற்படுவார்கள். தேசிய மக்கள் சக்தியினருக்கு 3/2 பெரும்பான்மை பலத்தை வழங்கியும் கள்வர்களை பிடிப்பதில் அவர்கள் வேகம் காட்டவில்லை. கள்வர்களை சிறையில் அடைக்கவில்லை என்னும் கவலை மக்கள் மத்தியில் உள்ளது. அதனை நாம் ஏற்கின்றோம். நாம் ஆயுத புரட்சி மூலம் ஆட்சியை பிடிக்கவில்லை. கியூபா மற்றும் வடகொரியாவில் நடந்ததை போன்றும் ஆட்சியை பிடிக்கவில்லை. ஜனநாயகம், சட்டம் மற்றும் அரசமைப்பின் பிரகாரமே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துள்ளது. எனவே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலேயே செயற்பட வேண்டியுள்ளது. மெர்வின் சில்வா, ஹெகலியர் ரம்புக்வெல, பிரசன்ன ரணவீர உள்ளிட்டவர்கள் சிறையில் உள்ளனர். சட்டம் உரிய வகையில் செயற்பட்டு வருகின்றது. அது உரிய வகையில் செயற்படுத்தப்படும். அனைத்து கள்வர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய பயங்கரவாத தடை சட்டம் அவசியம் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் உருவாகும் பயங்கரவாத சவால்களை எதிர்கொள்வதற்கு புதிய பயங்கரவாத தடை சட்டம் அவசியம் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தற்காலிக விதிமுறைகளை கொண்ட பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்கிலான யோசனை தொகுப்பு நேற்றைய தினம் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் 240 பேரை கொண்ட குழு ஒன்று குறித்த யோசனை தொகுப்பை சமர்ப்பித்துள்ளது. இதன்போது புதிய பயங்கரவாத சட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் கடந்த அரசாங்கங்கள் ஆணைக்குழுக்களை நியமித்திருந்த போதிலும் சட்டம் உருவாக்கப்படவில்லை என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போது புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய போவதில்லை என உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய போவதில்லை என முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவதால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாக தன்னை அச்சுறுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பரிசோதனைகள் ஏதுமின்றி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பான உண்மையை அரசு இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை. இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் பணித்ததாக கப்பல் துறை அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார். சுங்க திணைக்களம் கப்பல் துறை அமைச்சின் விடயதானங்களுக்குள் உள்ளடங்காது. ஜனாதிபதியின் வசமுள்ள நிதி அமைச்சின் விடயதானத்திற்குள் உள்ளடங்கும். ஆகவே அமைச்சர் விமல் ரத்நாயக்க சட்டவிரோதமான முறையில் இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு பணித்துள்ளார். ஆகவே அவரை உடன் கைது செய்து விசாரிக்குமாறு குறிப்பிட்டேன். பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் குறித்து நான் குறிப்பிட்ட விடயங்களுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்தார்கள். சட்டவிரோதமாக செயற்பட்டுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து விசாரணை செய்வதை விடுத்து என் மீது முறைப்பாடு அளிப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? இந்த கொள்கலன்கள் தொடர்பில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் பிரகாரம் சுங்க திணைக்களத்திடம் முன்வைத்த கேள்விகளுக்கு சுங்க திணைக்களம் தாங்கள் கோரிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்குரிய ஆவணங்கள் தற்போது சுங்க திணைக்களத்திடம் இல்லை என பதிலளித்துள்ளது. தற்போது இல்லையாயின் ஆரம்பத்தில் அந்த ஆவணங்கள் இருந்துள்ளன. தற்போது காணாமல் ஆக்கப்பட்டுள்ளன என்றே கருத வேண்டும். அச்சம் என்பதொன்று இருக்குமானால் இந்த அரசுடன் நான் மோதியிருக்க மாட்டேன் என்பதை ஜனாதிபதியிடமும் அரசிடமும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ரத்னபுரியில் கருகிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இறக்குவானே கொரமில்ல பிரதேசத்தின் பொதுமையான பூமியில் முச்சக்கர வண்டியுடன் கருகிய நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. சடலம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு நெருப்பில் கருகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இறக்குவானே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நானுஓயாவில் மண் சரிவினால் 28 குடும்பங்களைச் சேர்ந்த 120 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். நுவரெலியா பிரதேச செயலகத்தின் கீழ் இயங்கும் நானுஓயா சமர்செட் லேங்டல் தோட்டத்தில் இன்று காலை தொடர் லயன் குடியிருப்பின் பின்புறத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 28 குடும்பங்களைச் சேர்ந்த 120 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இவர்கள் தற்காலிகமாக நானுஓயா கார்லபேக் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இப்பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவகர் சம்பவத்தை நேரில் பார்வையிட்டதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தோட்ட நிர்வாகத்தினர் மக்களை சந்தித்து நிலைமையை விசாரித்ததோடு நிவாரண உதவிகளையும் மாற்று நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். தொடரும் மழை காரணமாக இப்பகுதியில் பாரிய அனர்த்தம் ஏற்படலாம் என அச்சத்துடன் மக்கள் வாழ்ந்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குறித்து மண் சரிவினால் சில வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. எனினும் இதுவரை எவருக்கும் காயங்களோ அல்லது உயிராபத்துக்களோ எதுவும் இல்லை எனவும் மக்கள் தெரிவித்தனர். தொடர்பான சர்வதேச செய்திகள். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற பலஸ்தீனிய தூதர் இஸ்ரேல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட காசாவின் நிலையை எடுத்துரைக்கும் போது கதறி அழுதது உருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற பலஸ்தீனிய தூதர் இஸ்ரேல் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட காசாவின் நிலையை எடுத்துரைக்கும் போது கதறி அழுதது உருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் நாடு பலஸ்தீன நாட்டின் காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அங்கிருந்த மக்கள் தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர். அண்மையில் வெளியான தகவலின்படி உணவு மற்றும் மருந்துக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் உணவு வாகனங்கள் செல்வதற்கு இஸ்ரேல் அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. உணவு வாகனங்கள் செல்லாவிட்டால் பல ஆயிரம் குழந்தைகள் இறக்க நேரிடும் எனவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய பலஸ்தீனிய தூதர் ரியாத் மன்சூர் காசாவில் குண்டுவெடிப்பு, தீப்பிழம்பு, பசி, பட்டினி ஆகியவற்றின் நடுவே மக்கள் தவிப்பதாக தெரிவித்தார்.
அப்போது மனமுடைந்து கதறி அழுத அவர் தனக்கும் பேர குழந்தைகள் இருக்கிறார்கள் எனவும் காசா குழந்தைகளின் நிலையை பார்க்க முடியவில்லை எனவும் வேதனை தெரிவித்தார். காசாவின் குழந்தைகள் அண்டை நாடுகள் உள்ளிட்ட இடங்களுக்கும் அகதிகள் முகாமிலும் வாழ்வதை பார்க்க முடியவில்லை என கவலையை வெளிப்படுத்தினார். தொடர்வன விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது பயிற்சி போட்டியில் KL ராகுல் விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் முதல் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இதில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஜூன் மாதம் 20ஆம் தேதி லீட்ஸில் தொடங்குகிறது. இந்த தொடரில் இந்திய அணி புதிய டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில் தலைமையில் விளையாட உள்ளது. இந்த தொடருக்கு முன்னதாக இந்தியா A அணி இங்கிலாந்து லயன்ஸ் அணியுடன் பயிற்சி போட்டியில் விளையாட உள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது பயிற்சி போட்டியில் KL ராகுல் விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.